ஹலோ கைஸ் கைஸ் ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஞாபகம் இல்லை இங்கே சொன்னேன்னா இல்லை முன்னாடி சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா, ஒரு சூப்பரான ஸ்டோரியாக ஆக்சுவலாக 2 பேர் இருந்திருக்காங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா காட்டில் போயிட்டு வுட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது தான் அவங்களோட வேலை. விறகெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வர்றது தான் அவங்களுடைய வேலை. ஸோ ஒரு நாள் வந்து பேசிகிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருமே வந்து ஒருத்தவங்க சளைச்சவங்க கிடையாது. ஸோ 2 பேருமே நல்லா வந்து இதில் இந்த ஃபீல்டில் இருந்தவங்க தான். நிறையா அவங்க வந்து விறகெல்லாம் வெட்டி கொண்டு போகிறவங்க தான். அதனால் திடீர்னு இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கு. ஸோ யாரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம், நீ அதிகமாக வெட்டுறியா இல்லை நான் அதிகமாக வெட்டுறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஒருத்தர் பேர் ரமேஷ்னு வச்சுக்கலாம், இன்னொருத்தர் பேர் சுரேஷ்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த ரமேஷ் சொல்கிறாரு, சரி வச்சுக்கலாம் சுரேஷ், இந்த மாதிரி வந்து போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாளைக்கு அடுத்த நாள் ஆயிடுச்சு. அடுத்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரமேஷ் ஒரு பக்கம் இருக்காரு, சுரேஷ் ஒரு பக்கம் இருக்காரு. அப்போ 2 பேரும் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியல. பட் பார்த்தீங்க அப்படின்னா வேற இடத்துல வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியல. ஆனால் கட் பண்ணுற சத்தம் வந்து அவங்களுக்கு கேட்குது. ஸோ இந்த ரமேஷும் கட் பண்ணுறாரு, இவரும் கட் பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் வந்து அமைதியாகிடுறாரு. கட் பண்ணுற சவுண்டே கேட்கவே இல்லை. சுரேஷ் ஒன்னே நினைக்கிறாரு, பரவாயில்ல இவன் டயர்டாகிடுச்சு போல் கட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் கட் பண்ணிட்டே இருக்காரு. அடுத்து அப்படியே கொஞ்சோண்டு ரொம்ப கம்மியான டைம் தான் சுரேஷ் வந்து பிரேக் எடுத்துக்கிறாரு. பட் இவர் பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் பிரேக் எடுத்துக்கிறாரு. ரொம்ப நேரம் பிரேக் எடுத்துக்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தப்போ சுரேஷ் தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு முடியல போல், நம்ம தான் இதில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இதில் வின் பண்ண போகிறோம். அவங்க வந்து ஒரு பெட் மாதிரி கட்டியிருக்காங்க, நான் வின் பண்ணோம் அப்படின்னா நீ இந்த காசு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா, சரி நம்ம தான் அந்த காசை ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அடுத்து வந்து பார்த்தா தெரியுது, கடைசியில் பார்த்தா ரமேஷ் தான் இவர் சுரேஷை விட வந்து அதிகமாக வந்து விறக வெட்டி வச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவனே இவர் கேட்குறாரு, ஏன்டா நீ வெட்டின சத்தமே பாதி நேரம் கேட்கலையா, அப்போல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அப்போ தான் சொன்னாரா, நான் வந்து என்னுடைய ஆக்சஸ் ஷார்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டைம் பார்த்தா அப்படின்னா திருப்பி வந்து அந்த இதாக இருக்குது, பிளண்ட்டாக இருக்குது, அதுலேயே வந்து நான் வந்து வெட்டிகிட்டு இருந்தேன்னா எப்படி எனக்கு வந்து அவுட்புட் நல்லா கிடைக்கும், அது எப்படி என்னால் அடுத்து வந்து கரெக்டாக என்னால் பண்ண முடியும். ரேதர் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், கொஞ்சம் டைம் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு அவுட்புட் சூப்பராக கிடைக்கும்ல. ஆக்சுவலாக இது ஒரு ரியல் ஃபேக்ட் தான். என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டைமை நம்மளுடைய வீக்கர் ஏரியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் பேங்க் எக்ஸாம்ஸை அடிக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய வீக்கர் ஏரியா என்னவாக இருக்கட்டும், குவான்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், இல்லை எந்த சிஏ வாட் எவர் இட் மைட் பி. சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளால் சொல்ல முடியாது, டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். பட் என்ன ஏரியாவில் வந்து நீங்கள் வீக்கராக இருந்தாலும் சரி, அதை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஸ்ட்ராங்கர் ஜோனை மறந்துடாதீங்க, அதை இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஸ்ட்ராங்கர் ஏரியா வேறு யாருக்கோ வீக்கர் ஏரியாவாக இருக்கும். அப்போ அதை வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எஃபெக்டிவாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக அதுலேயும் உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். அதனால் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆகி உட்காந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த டைமை வந்து நீங்கள் அந்த ஆக்ஸை வந்து ஷார்பன் பண்ணுற மாதிரி உங்களுடைய ப்ராக்டிஸை இன்னும் ஷார்பன் பண்ணிங்க அப்படின்னா இதோட அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இதில் ரொம்ப ஐடலாக இருந்துடாதீங்க. கண்டிப்பாக எப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் இல்லையோ அப்படி இருந்த டைம்லையும் எஃபெக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் நிறையா வந்து சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களை காட்டிலும். ஸோ அதனால் எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலுமே அந்த கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம டெய்லி 10:30க்கு லைவ் வீடியோஸும் யூடியூப்பில் வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் இன்னும் அதிகமாக வர தான் இன்னும் நம்மளுக்கும் நிறையா கொடுக்கணும்னு தோணும். ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 10:30க்கு ஆல்ரெடி 120 கிராமர் ரூல்ஸ் பாதி முடிஞ்சிருக்கு. பட் நான் 1 வீக்கில் முடிக்கலாம்னு நினச்சேன். பட் ராதர் நம்ம ஒவ்வொரு இதையும் திருப்பி ரிவைஸ் பண்ணிகிட்டே போகிறோம். பரவாயில்ல தான். அதனால இந்த வீக்குள்ள ஃபுல்லாக கூட நம்ம முடிச்சிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி
எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ், ஸோ மிரர் ஆஃப் காமன் எரர்ஸ், ஸோ அதோட சீரீஸ் மாதிரி போகலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த 120 to 120 கிராமர் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து கிராமர் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னாலுமே, நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் பேரலாக ஓவர் ரூலாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. பிகாஸ் என்ன அப்படின்னா, கிராமர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தெரியணும். அடுத்து இந்த 120 அப்படின்றது கம்ப்ளீட்டாக நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு, ரிவைஸ்ன்றதை விட கான்செப்டை வந்து இன்னும் ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் வீடியோஸ் டெய்லி 10:30க்கு போது மறக்காதீங்க. அண்ட் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மெயினாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் காலையில் போயிட்டு ஈவினிங் வரோம், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. டு பி ஃப்ரேங்க், நம்ம ஒன்று கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக வந்து இது எல்லாருமே நீங்கள் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது மெயினாக கொண்டு வந்ததுக்கான ரீசன், வீட்டில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஐடலாக இருக்கேன், ஆனால் வந்து நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணி தொலையணும்னு நினைக்கிறேன், படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்களா, அவங்களுக்காக தான் மெயினாக நம்ம கொண்டு வந்தது. இல்லை நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், லைக் எனக்கு ஒரு இந்த டைம்லாம் செட் ஆகாது, எனக்கு நான் இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதான் உங்களோட விருப்பம் தான். ஏன்னா அந்த காசு நீங்கள் வாங்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு வந்து நான் படித்தே ஆகணும், வீட்டிலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கம்பெனி மாதிரி வேணும். ப்ளஸ் வந்து டெய்லி ஸ்கெடியூல் வித் அனாலிசிஸ், ஸ்கெடியூல் வித் சொல்யூஷன்ஸ், ஸ்கெடியூல் கொடுக்குறாங்கன்னா கொஷின்ஸ் வித் சொல்யூஷன் எல்லாத்துக்குமே அப்படியே வேணும், கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் ஒர்க்கிங் பர்சன்ஸும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஏன் நைட் வந்து தான் அந்த கொஷின் நான் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அது உங்களோட இஷ்டம். அப்படி வந்து நான் நைட் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அது ஓகே, உங்களோட விஷ் தான். பட் நான் மெயினாக வந்து இது கொண்டு வந்ததுக்கான ரீசன் வீட்டில் இருக்கிறவங்க டைமை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஸோ யூடியூப்பில் லைவ் வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 10:30க்கு டெய்லி மார்னிங் போயிட்டுருக்கு, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோ கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி நம்மளுடைய பழைய ஆப்லேயே போட்டாச்சு. ஸோ அதில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்டையராக பேங்கிங் சிலபஸ் கவர் ஆகணும் அப்படின்னாலும் ஓகே, அதோட வீடியோ கோர்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் இங்கிலீஷ்க்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் லைவ் வீடியோஸ் இருக்குது. அது தாண்டி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஆர்சி மறக்காமல் எடுங்க, ஆர்சி வித் ஒக்காபுலரியை நோட் பண்ணிக்கோங்க. அது தாண்டி டெய்லி ஃப்ரீ செக்ஷுவல் டெஸ்ட்லாம் இருக்குது, ஒரு 10 to 15 கொஷின்ஸ் அடாலாம் டெய்லி போகிறாங்க. இது மூணுமே வந்து பேசிக்ஸ் கிளியர் ஆகிட்டு இந்த மூணும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக அடிச்சிடலாம். இங்கிலீஷ் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோரிங் பார்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க, உங்களுடைய ஆக்ஸை ஷார்பன் பண்ணுங்கள், உங்களுடைய வீக்கர் ஏரியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்கர் ஏரியாவை இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது குவரிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டாடா பை, see you guys.